நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் புல்லிஷில் தான் இருக்கும்னு சொன்னேன். இது டார்கெட் 1 வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு டார்கெட் 2க்கு போகிறதுக்கு ஒரு சின்ன புல் பேக் இருந்தாலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு இந்த வீக்கு. இந்த ஹைஸுக்கு அப்புறம் இன்னைக்கு மண்டே வந்து ரிவர்சல் வச்சு, அதாவது ஒரு ரெட் கேண்டில் வச்சு நிறுத்தி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இந்த வீக் ஃபுல்லாகவே புல்லிஷ்க்கு போகிறதுக்கு, ஐ மீன் பியரிஷ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு புல் பேக் இருக்கும். இந்த புல் பேக் முடிச்சுட்டு தான் இது திரும்பியும் புல்லிஷ்க்கு போகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. இதோட டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 24,592 வரைக்கும் இது வந்து திரும்பியும் புல்லிஷில் போய் இங்கே வந்து ஹைஸை வந்து கட் பண்ணும். அது போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டும் போகலாம், இல்லை டேரெக்டாகவும் போகலாம். அது வந்து இன்றைக்கி கேண்டில் க்ளோஸை வச்சு தான் முடிவு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவு இங்கேருந்தே புல்லிஷ் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணும். இல்லை நீங்கள் பியரிஷ் போகணும்னு பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இது நேராகவே போச்சுன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அகெயின் ஹிட் பண்ணும். ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையும் ட்ரேட் எடுக்காதீங்க. வீக்லி ட்ரேட் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். வீக்லி ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டிலை பொறுத்து தான் நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனா இல்லை இந்த வீக் பியரிஷா புல்லிஷானு கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு என்னோட நாலேஜுக்கு இது பியரிஷாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த ஹைஸை போய் கட் பண்ணிடுச்சு. ப்ரீவியஸ் ஹையை போய் இது கட் பண்ணிவிட்டு பியரிஷில் தான் நிற்கிது. ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு லிக்விடிட்டியும் வைக்கலை. ஸோ இன்றைக்கி கேண்டில் க்ளோசிங்கை வச்சு தான் பேங்க் நிஃப்டியும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இது இந்த வீக் பியரிஷா இல்லையான்னு. பியரிஷா இருந்துச்சுன்னா ஒருவேளை இது ரெட் கலர் கேண்டில் போட்டு இந்த ஹைக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சு நிறுத்தி இருந்துச்சுன்னா இது பியரிஷாக இந்த வீக் வந்து 55,122 வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் கிளியராக தருது இந்த வீக் பியரிஷாக போகிறதுக்கு வாய்ப்புகள் 75% இருக்குது. பட் வந்து எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டிலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா, நாளைக்கு ட்ரேட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிஃப்டியும் சேம் கால் தான். நமக்கு வந்து இன்றைக்கி கேண்டில் க்ளோஸை வச்சு தான் நாளைக்கு இந்த வீக் வந்து பியரிஷா புல்லிஷானே நமக்கு தெரியும். ஸோ எப்போன்னா இந்த ஹை 24,089 இருக்குது இல்லையா, இந்த ஹையை க்ராஸ் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சிச்சுன்னா புல்லிஷு, இல்லை இதை கட் பண்ணி திருப்பியும் ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு உள்ளாரே நிறுத்திடுச்சுன்னா பியரிஷ் எப்போ வரைக்கும் போகும்னா 23,192 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த வீக்கு. பட் வந்து ஓவராலாக நிஃப்டியோட சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து புல்லிஷில் தான் இன்னும் இருக்குது. இது ஒரு புல் பேக் தான் இந்த வீக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இந்த லோவை வந்து இந்த கேண்டில் கட் பண்ணி மேலே போய் இது க்ளோஸ், இந்த பாடிக்குள்ளேயே க்ளோஸ் வச்சதுனால இது வந்து புல்லிஷ்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இந்த ரெட்டோட லோவையும் கட் பண்ணிடுச்சு இந்த மந்த்து. ஸோ எங்கே வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் கேண்டிலோட ஹைஸ் வரைக்கும் போகிறதுக்கான 100% பாசிபிலிட்டி இருக்குது. என் கண்ணை மூடிட்டு இந்த மந்த் வந்து புல்லிஷ்க்கு போடலாம். பியரிஷ்க்கு இந்த வீக் வந்து ஒரு புல் பேக்காக இருக்கலாம். அது எப்போ நம்ம டிசைட் பண்ணுவோன்னா இன்றைக்கி கேண்டில் க்ளோஸை வச்சு தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி கேண்டில் க்ளோஸை வச்சு முடிவு பண்ணிட்டு நான் நாளைக்கு மார்னிங் வந்து எங்கேருந்து வந்து பியரிஷாக போகிறதா இருந்தால் எங்கேருந்தா பியரிஷாக வரும், ஸோ புல்லிஷாக இருந்தால் எங்கேருந்து புல்லிஷாக போகுங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.